நாங்கள் தமிழ் மக்கள், எங்களுக்கு நிறைவான வாழ்க்கை என் தாயகத்தில் என்று அடித்து பேச வந்திருக்கிறேன். முதலில் பேசிய எதிரணி தலைவருடைய பேச்சை வெட்டி பேச நிறைய ஆசை, ஆனால் கொஞ்சம் மொட்டி பேசிவிட்டு பிறகு வெட்டி பேசலாம். ஆனால் ஒன்றே ஒன்று எனக்கு உறுத்துகிறது நடுவர் அவர்களே, இந்த தலைவர் பேசியதில் அவர் எங்கேயாவது ஒரு இடத்திலே நான் நிறைவாக இந்த மண்ணிலே வாழ்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்ல மறந்து விட்டாரே என்பது அவர் குறையோடு வாழ்கிறார் என்பதை சொல்லி நிற்கிறது. ஏனென்றால் பொன்னையா விவேகானந்தன் அவர்களை பற்றி எனக்கு தெரியும். தமிழிலும் இனப்பற்றும் நிறைந்தவர். அவர் எப்படி புலம்பெயர்ந்த மண்ணிலே நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும் என்று என் உள்மனதுக்கு தெரியும். அதை விடும். ஈழமணி திருநாடு முழு நாடாக எடுத்துக்கொள்ளுங்கள், இல்லை எங்கள் தமிழீழ தேசமாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்து மகா சமுத்திரத்திலே இருக்கக்கூடிய ஒரு அழகான தீவு, மாங்காய் தீவு என்று படித்தோம். வரைபடத்திலே பார்க்கின்ற பொழுதே அத்தனை அழகு, எந்த ஒரு நாட்டுக்கும் இல்லாத அழகு எங்கள் தேசத்துக்கு இருக்கிறது நடுவர் அவர்களே. அந்த அழகிய தீவு மனிதன் வாழ்வதற்கான நாடு. என்ன வளம் அந்த நாட்டிலே இல்லை என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லா வளமும் நிறைந்தது. வள்ளுவன் 1330 குறட்பாக்களை எழுதியவன், எல்லா மானிடர்க்கும் வாழ்கின்ற வழியை சொன்னவன். ஒரு குறளிலே நான் பார்க்கின்ற பொழுது எங்கள் ஈழ தேசத்துக்காக எழுதி இருப்பானோ என்று என்னை நினைக்க வைத்தது நடுவர் அவர்களே. என்ன குறள்? நாங்களுக்கு கேட்க ஆசையா இருக்கிறோம், சொல்லுங்க. உங்களுக்கும் தெரிந்திருக்கும், ஆனால் நாங்கள் அதை உணர்ந்திருப்போமா என்பதுதான் கேள்வி. தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்வு இலா செல்வரும் சேர்வது நாடு என்று ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வரைவிலக்கணம் சொல்லுவான். தள்ளா விளையுளும், குறைவுபடாத விளைபொருட்கள், இந்த மண்ணில் இருந்து விளைபொருட்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த நாட்டு மக்கள் பட்டினி இல்லாமல் வாழ்வதற்கு. அப்படிப்பட்ட விளைபொருட்கள் இருப்பது நாடு என்று வரைவிலக்கணம் சொன்னாலே எங்கள் மண்ணிலே எந்த விளைபொருளுக்கு குறை இருந்தது சொல்லுங்கள். நாங்கள் படிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் பட்டினியாய் கிடந்தவர்கள் குறைவு. வறுமை என்பது மிக குறைவு. எங்கள் மண் தாய், நிலத்தாய் எல்லோரையும் வாழ வைத்தவள் அல்லவா. மா, பலா, தென்னை, வாழை, கமுகு, குரக்கன், வரகு, சாமி, நெல்லு என்று ராசவள்ளி, மரவள்ளி என்று ராச வாழ்க்கை வாழ்ந்த எங்களுக்கு என்ன குறை இருந்தது நடுவர் அவர்களே? மனம் நிறைந்து வாழவில்லையா, வயிறு நிறைந்ததை போல? அடுத்து சொல்லுவான் அந்த குறளிலே, தள்ளா விளையுளும் தக்காரும். சான்றோர்கள், படித்தவர்கள், ஈழ மண்ணிலே இருக்கக்கூடிய இருந்த கல்விமான்கள், எங்களுக்கெல்லாம் அறிவு கண் திறந்து விட்ட அந்த பெரியோர்கள், தங்கம்மா அப்பா குட்டி முதலாய், கல்லடி வேலன் முதலாய், விபுலானந்தர், ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை என்று எத்தனை பேர் நடுவர் அவர்களே அறிவு பசிக்கு தீனி போட்டு எங்கள் மனதை நிறைத்தவர்கள். அந்த வாழ்க்கையினுடைய நிறைவை இந்த மண்ணிலே எங்கே பெற்றுவிடலாம் சொல்லுங்கள் நடுவர் அவர்களே. இன்றைக்கும் நீங்கள் தாயகத்தில் இருந்து வந்து தலைமை பண்பை ஏற்றிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் அறிவு அந்த மண்ணிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அறிவு தானே இங்கே இருக்கிறீர்கள். எனக்கு சகோதரி, இந்த கேள்வி கேட்டுத்தான் பழக்கம், பதில் சொல்லி பழக்கம் இல்லை. அதை பார்த்து அது தமிழனுக்கே உரிய, அறிவுக்கே உரிய செருக்கு. அதை நான் மதிக்கிறேன் நடுவர் அவர்களே. அறிவு செருக்கு என்று ஒன்று இருக்கிறது, எங்கள் மண்ணில் இருந்தது. அதனால் தான் உலகமெல்லாம் போற்றுகின்ற கல்வி தரமங்கள் மண்ணிலே இருந்தது. அடுத்து அந்த குறளிலே, தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்வு இலா செல்வரும். வள்ளுவனுடைய வார்த்தையை பாருங்கள். செல்வந்தர் என்று தனித்து சொல்லி இருக்கலாம் நடுவர் அவர்களே. தாழ்வு இலா செல்வர். செல்வம் வரும் போகும், ஆனால் வந்த செல்வம் போகாது இருக்கும் சிலரிடம். அது யார் சொல்லுங்கள் பார்க்கலாம். நேர்மையாக, நீதியாக ஒருவன் செல்வத்தை சேர்த்திருந்தால் அந்த செல்வம் ஒரு பொழுதும் போகாது. அதனால் தான் தாழ்வு படா செல்வந்தர்கள் என்று வள்ளுவன் சொல்லுவான். அந்த செல்வந்தர்கள் வாழ்ந்தது எங்கள் தேசம், இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தேசம். நீதி, நேர்மை, ஒழுக்கம் என்று எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து முளையிலே சொல்லித்தர குருமாரும் பெற்றோர்களும் இந்த சமூகமுமே இருந்து